சேனல் 5 சினிமா மக்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ சினிமா கதைப்போம் வித் நிரஞ்சன். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் வெற்றி பெற்ற ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. தோல்வி பெற்ற ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, இந்த தண்ணிக்குள்ளேயே தத்தளிச்சுட்டு இருப்பாங்க, மேலேயும் வர முடியாது, கீழேயும் போக முடியாது, அப்படிங்கிற மாதிரி சில ஹீரோஸ் இருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்டர் ஜீவா அவர் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஒரு சிறந்த ஒரு கலைஞன், ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர். அவர் எல்லா திறமையும் இருந்தும் சரியான படங்கள் அமையல, சரியான ஸ்கிரிப்ட் அமையல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ கொஞ்சம் அண்டர் ரேட்டடாக இருக்காது. அண்டர் ரேட்டட் தாண்டி எப்படி சொல்கிறது, சக்ஸஸ் கொடுக்க முடியல, ஒரு ஹிட் கொடுக்க முடியல. அவருடைய பேர் இன்னும் பெருசாக ஒழிக்கலை ஜொலிக்கலை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். இப்போ ஏன் ஜீவா பற்றின டாபிக் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ விஜய் சார் சிவகார்த்திகேயன் கையில் ஒரு துப்பாக்கி கொடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் தான் அந்த பொசிஷனுக்குன்ட்டு எல்லாரும் அந்த மீம்ஸ் கிரியேட் பண்ணுறதாகட்டும், அவருடைய சக்ஸஸும் நல்லா பெருசாக வந்துருச்சு. ஸோ அவர் தான் அடுத்த விஜய் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது பொங்கலுக்கு ஜனநாயகன் வர்சஸ் பராசக்தி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கிளாஸ் உருவாயிருச்சு. சூப்பர் ஸ்டார், அப்புறம் விஜய், அப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் அப்படி உருவாயிடுச்சு. ஆனால் நான் யோசிக்கும் போது இல்லை, சில மீம் பேஜஸில் சில இந்த சினிமா பேஜஸ்லாம் பார்க்கும்போது ஜீவா பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. ஜீவா இஸ் அண்டர்ரேட்டட் ஜெம் அப்படின்றது. இப்போ விஜய் இடத்துல ஆக்சுவலாக இருக்க வேண்டியதே ஜீவா தான். விஜய் இடம்னா விஜய் இடம் கிடையாது. விஜய்க்கு அடுத்த இடத்துல இப்போ சிவகார்த்திகேயன் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியது ஜீவா தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அந்த கமர்ஷியல் ஹீரோக்கான எல்லா செட்டப்புமே அவருக்கு இருக்கும். எல்லாமே அப்படியே அவருக்கு ஊறி போன ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்னா, அந்த ஹியூமரு, ஆக்ஷன்ஸ் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், அவருடைய ஆக்டிங் ஆகட்டும், எல்லாமே இருந்தும் ஒரு தோற்று போன கலைஞன் மாதிரி தான் இப்போ வரைக்குமே இருக்காரு. சிவாஜி கிட்ட இருக்க ஒரு அவார்டு ஜீவா கிட்ட மட்டும்தான் இருக்குது தமிழ் சினிமாவில். வேற எந்த நடிகர் டீம் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. சைப்ரஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சார்பாக கொடுத்த ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு சிவாஜி கணேசன் பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் ராம் படத்துக்காக ஜீவா அவர்கள் பெற்றிருக்காரு. ராம் ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். ஜீவாவுடைய ஆரம்ப காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய 50வது படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் ஹீரோ ஜீவா நடிக்கிறாரு. ஆசை ஆசையா படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு மிகப்பெரிய ஹிட்டு, சூப்பராக ஓடிடுச்சு. டிவியில் இன்னுமே அந்த படம் போட்டால் ரிப்பீட் வேலையை அதிகமான ஒரு படம் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தா தித்திக்குதே, அந்த படமும் நல்ல ஹிட்டு, நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ராம், டிஷும், இந்த மாதிரியான படங்கள்லாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் அப்படின்னு இல்லாட்டியுமே ஒரு சூப்பர் ஹிட்டு, தேட்டர்லேயும் டீசெண்டாக ஓடுது. அப்படிங்கும்போது நல்லா வளர்ந்து வர்றாரு. ஒரு 5 படத்துலையும் நல்லா பூம் ஆகுறாரு. அப்புறம் அவருக்கு படங்கள் சரியாக அமையல. கட்டுறது தமிழ் படம் நடிக்கிறாரு. அவருடைய எல்லா ஆக்டிங் ஸ்கில்லையும் எடுத்து கொட்டிட்டார் இந்த படத்தில். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுதான் அப்படின்னு டைரக்டர் ராம்கிட்ட இறக்கிட்டாரு. ஆனால் அதுலேயும் என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு அவார்டு கூட அந்த படத்துக்கு கிடைக்கல இவர் நடிப்புக்காக. எவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா இப்போ சின்னதாக அழுதா அப்படின்னாலே அதுவே மிகப்பெரிய பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் இப்போ தந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்க நிலையில் ஒரு மனுஷன் உசுறு கொடுத்து நடிக்கிறாரு. அவருடைய அந்த பவுண்டரியை தாண்டி நடிக்கிறாரு. ஒரு சாக்லேட் பாயாக இருந்துகிட்டு இருக்க பையன் அப்படியே இங்கே போயிட்டு ஃபுல்லாக ரக்கடாக ஒரு ஆள் மாதிரி இருக்காரு. அந்த வறுமையின் நிறம் சிவப்பில் எப்படி கமல்ஹாசன் இருப்பாரோ அந்த மாதிரி ஃபுல்லாக தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு வேலையில்லாத இளைஞனுடைய பிரதிபலிப்பாக ஜீவா வெளிக்கூட்டினார். ஆனால் அந்த படத்துக்கு எந்த அவார்டு தரல, ஜீவாவுக்கு எந்த அவார்டு தரல. ஏதோ ஒரு அவார்டில் நிறைய நாமினேஷன் இருந்துச்சு, அது கண்டிப்பாக பண்ணுவீங்க, ஆனால் அவார்டு தரவே இல்லை. கொடுத்து ஒரு ஊக்குவிச்சிருந்தாங்கன்னா அப்படின்னா ஜீவா நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருந்திருப்பார். எப்படி நம்ம சியான்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிறோம், சியான் பெஸ்ட் ஆக்டருங்க அப்படின்லாம், அந்த லெவலில் இப்போது ஜீவா அவர்கள் இருந்திருப்பார், கரெக்டான ரெகனைசேஷன் இருந்திருந்தா. கட்டுறது தமிழ் எப்படியோ போச்சு. இப்போ அதை ஒரு கல்ட்டு மூவி, மாஸ்டர் பீஸ்லாம் சொல்கிறோம். அப்போ பெரிய அளவில் போகலை, அதுதான் உண்மை. இந்த ஆர்ட் ஃபிலிம்மு, வெர்சடைல் காட்டுறது அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னு இறங்கிட்டாரு. கச்சேரி ஆரம்பம், தெனாவெட்டு, இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள்லாம் நடித்தார். அது எல்லாமே கை கொடுத்துச்சு. இதுலேயும் கொஞ்சம் சொதப்பும் போது தான் கரெக்டாக எஸ்எம்எஸ் வருது. சிவா மனசில் சக்தி, சந்தானம், ஜீவா, இந்த காம்போ சரியான ஹிட்டு. படம் ஃபுல்லாக சந்தானம் ட்ராவல் ஆவார். ஆக்சுவலாக சந்தானம் அங்கே தான் ரைஸ் ஆகுறாரு. அவருடைய சந்தானத்துடைய ரைஸ் தமிழ் சினிமாவில் அங்கே தான் கிடைக்குது. ஒரு ஃபுல் லென்த்து காமெடி ஹீரோ நடிக்கிறாரு. நீங்கள் கவுண்டமணி, செந்தில், அதுக்கப்புறம் வடிவேல் சார், விவேக் சார், இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ட்ராக் காமெடி பண்ணுவாங்க. படம் போய்கிட்டே இருக்கும். விஜய் சார் படம்னா விஜய் சார் படம் போயிட்டே இருக்கும். ஒரு ட்ராக் காமெடி இங்கே நேசமணி அப்படின்னு ஒரு காமெடி நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் படத்துக்குள்ளே போயிடும். சந்தானம் அதை பிரேக் பண்ணி, நான் படம் ஃபுல்லாக நடிப்பேன், ஹீரோடைய ஃப்ரெண்டாக நடிப்பேன், இல்லாட்டி செகண்ட் ஹீரோ மாதிரி நடிப்பேன் அப்படின்னு அதை பிரேக் பண்ணி ஃபுல்லாக வந்தார். எஸ்எம்எஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய
எடுத்துக்காட்டு தான் சொல்லணும். அந்த படம் செம்ம ஹிட்டு. அதுக்கப்புறம் அவன் காம்போல வந்த படங்கள் எல்லாமே செம்ம ஹிட் தான் சொல்லணும். நிறைய பேத்துக்கு பர்சனல் ஃபேவரட்டா நிறைய படங்கள் இருக்கு. எஸ்எம்எஸ் ஆகட்டும், என்றென்று புன்னகை, நீதான் என் பொன் வசந்தம். அதுல இந்த ஜீவா சந்தானம் அப்படிங்கிற காம்போ வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஜீவா படமா சரி சந்தானம் கூப்பிடுங்க அப்படிங்கிற லெவலில் வந்து அந்த காம்போ ஹிட் ஆச்சு. இதெல்லாம் போயிட்டு இருந்து திரும்ப ஜீவா போறாரு. ஜீவா பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற விஷயம் வரீங்களா வாங்க பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்றது தான் பெரிய ஒரு குறையா இருந்தது. ஏன்னா கரெக்டாக கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஜீவா கிட்ட அது கொஞ்சம் இல்லையோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டர் வந்தாலும் ஓகேன்னு சொல்லி டப்புன்னு போகிறாங்க. டக்குன்னு படம் முடியுது, வெளியே வருது. அந்த படத்துக்கான ஒரு ரிசப்ஷனே இருக்க மாட்டேங்குது. கரெக்டான ரிலீஸ் டேட் இல்லை, அதுவும் ஒரு பிரச்சனை. மிகப்பெரிய படங்கள் கூட விட்டு படத்தை ஃப்ளாப் பண்ணுறாங்க, அது ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் கொஞ்சம் இல்லாதனால படங்கள் சில தோல்வியத்தில் வச்சு அதுக்கப்புறம் சூப்பர் குட் ஃபிலிம்ஸை வந்து அவரே கையில் எடுத்து அவரே ப்ரொடியூசராகவும் சில படங்கள்லாம் தயாரித்தார். இப்போ ஒரு ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வரலாறு முக்கியம்னு ஒரு படம் நடிச்சாரு. அந்த படம்லாம் ஜீவா நடித்த படமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேத்துக்கு அந்த படம் வந்து தெரியாது. யூடியூப் வீடியோலாம் நம்ம பார்ப்போம்ல, அந்த ரேண்டம் வீடியோஸ் அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி ஒரு படம் வந்து எடுத்து வச்சிருப்பாரு. ஏன் ஜீவா சார் இப்படிலாம் நடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க. சின்னதாக ரொம்ப ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி யூடியூப் வீடியோ மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பிரேக் பண்ணி வந்து பிளாக்னு ஒரு படம் லாஸ்ட் இயர் வருது. அந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்துடைய ஸ்க்ரீன் பிளே வைஸ், ஜீவா சாருடைய ஆக்டிங் வைஸ் படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா ஹிட் ஆச்சு. ஆனால் திரும்பவும் அகத்தியான ஒரு படம் பண்ணார் டைரக்டர் பா விஜய் கூட. டியூவல் ரோல் பண்ணார், அது பெருசாக போகலை. இப்போ திரும்பவும் அடுத்த படத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஜீவா 46 ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு ஆக சிறந்த கலைஞன் எங்கே அடி வாங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியான ஸ்கிரிப்ட் செலெக்ஷன், சரியான ரிலீஸ் டேட் இதெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் சர்க்கிள்கள் எல்லாமே ஏற்படுது. அடுத்த விஜய் இவர் தான் அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்த இடத்துல இருந்து அவர் அப்படியே போயிட்டாரு. அடுத்த விஜய்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா, ஆக்டர் ஜெய் இருக்காரு. அவர் வளர்ந்து வரும்போதே வந்து அவரே பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் நல்லா விஜய் மாதிரியே இருக்காரு, விஜய் மாதிரி பண்றாரு, ஸோ இவர் தான் அடுத்த விஜய் அப்படின்லாம் பிராண்ட் பண்ணாங்க. அதுக்கடத்துல ஜீவா இருந்தாரு. இல்லை இவரு வருவார் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் அந்த 2010 அந்த டைம்லலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாமே மாறி சிவகார்த்திகேயன் அந்த இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. அவருடைய மார்க்கெட் வந்து வேற லெவலில் போயிடுச்சு. ஜீவா படங்கள் வந்து நிறைய தோல்வி பெற்றிருந்தாலும் அவருடைய படங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு நிறைய படங்கள் ஃபேவரட்டாக இருக்குது. என்னென்ன படம் அப்படின்னா, முகமூடி, கவலை வேண்டாம், நீதான் என் பொன் வசந்தம், என்றென்றும் புன்னகை, இந்த மாதிரி படங்கள் நிறைய மக்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். உங்களுடைய ஃபேவரட்டான படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவா அவர்கள் எந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.